பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நன்மையை தேடுங்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடணுமா? நன்மையை தேடும் பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எங்க நாம் நன்மையை தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தாராம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஆதியாகவும் 39:23 வாசிக்கும்போது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் தீமையான காரியத்தை அல்ல நன்மையை செய்யுங்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்போது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நல்ல கவனிங்க. நன்மையை தேடுகிறவனுக்கு நன்மையை எப்படி தேடணுமா? ஜாக்கிரதையாய் தேடணும், கவனமாய் தேடணும். ஏன்? நன்மை நம்முடைய மத்தியில் இருக்கும்போது, நன்மை நமக்குள் வாசமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. ஏங்க, ஆண்டவர் தீமையை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மையை செய்கிற தேவன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையுடன் தேடுங்கள். இந்த கால வேளையில் க்ளோரி டு காட். நன்மையை காண வேண்டும். நான் செய்கிற காரியம் வாய்க்கணும், நான் செய்கிற காரியத்தில் வெற்றி அடையணும், தேவன் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்கன்னா நன்மையை செய்யுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? நித்திய ஜீவனை அளிப்பார். தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பார். இந்த காலவேளையில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நன்மையை தேடுங்க பிரதர், நன்மையை செய்யுங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் தேவன் உங்களோடு கூட இருப்பார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும். நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். நன்மையான காரியங்களை செய்து ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியத்தில் ஆண்டவரே ஜெயத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆண்டவரே, அவர்கள் சொல்லுகிறபடியே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.